நண்பர்கள் அனைவருக்கும் KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச்சு பதிவு பண்ணி போட்டாச்சு. அதாவது பாகிஸ்தான் வெர்சஸ் நியூசிலாந்து இந்த மேட்ச் பதிவு பண்ணி போட்டாச்சு. இப்போ அடுத்த மேட்ச் வந்து இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் இந்த மேட்ச்சு. இது வந்து 20ஆம் தேதி நடக்குது. எங்கே நடக்குது அப்படின்னா துபாயில் நடக்குது. இந்த இந்தியா மேட்ச் பூராமே துபாயிலே நடக்குது. ஒருவேளை ஃபைனல் போனாலும் இந்தியா ஃபைனல் போகிறக்கு மாதிரி இருந்தால் கூட அதுவும் துபாயிலே நடக்கும். இப்போ நம்ம இந்திய நேரப்படி எல்லா மேட்சுமே 2:30 மணிக்கு மதியம் 2:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. துபாயில் வந்து நேர வித்தியாசம் வரும். அப்படிங்கிறப்ப துபாயில் வந்து 1 மணி. அதே மாதிரி மற்ற மேட்ச் வந்து நம்ம இந்திய நேரப்படி 2:30 மணி நேரம் அப்படின்னா பாகிஸ்தானில் வந்து 2 மணி, அரை மணி நேரம் வித்தியாசம். துபாயில் வந்து 1.5 மணி நேரம் வித்தியாசம். அதே வித்தியாசம். ஆனால் இந்திய நேரப்படி 2:30 மணி தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா அவருடைய தலைமையில் டீமும், பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ஹுசைன் சாண்டோ அவருடைய தலைமையில் பங்களாதேஷ் டீமும் மோத போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேட்ச்சு ரிசல்ட் என்ன, எந்த டீம் வின் பண்ண போகுது, மேட்ச்சு சிச்சுவேஷன் என்ன, பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறத வழக்கம் போல் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஒன் டே மேட்சை பொறுத்த வரைக்கும் 4 லக்கணம் வரும். மற்ற சீரீஸ்னால் நமக்கு டைம் கிடைக்கும். இப்போ இந்தியா இங்கிலாந்து மேட்ச்சு வீடியோ பதிவு பண்ணோம் அப்படின்னா அது இப்போ ஒரு மேட்ச்சுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் டைம் கிடைக்கும். அப்புறம் நம்ம வீடியோ பதிவு பண்ணுறதுக்கும் டைம் இருக்கும். இது அப்படி பண்ண முடியல. இப்போ அதே மாதிரி T20 மேட்ச்னால் கூட 2 லக்கணம் தான் வரும். இது வந்து 4 லக்கணம் ப்ளஸ் இன்னும் 2-3 மேட்ச் போச்சுன்னா 5 லக்கணம் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கிறப்ப கணிக்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இது கொஞ்சம் சிரமமான வேலையாக தெரியுது. ஏன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாதகம் பெண்டிங் நிறையா இருக்குது. அப்பாயின்மெண்ட் வாங்கினது இருக்குது. நம்ம அந்த வேலையும் பார்க்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி ஃபாரின்லேருந்து நிறையா பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லாம் அமௌண்ட் வாங்கியாச்சு. அப்படிங்கிறப்போ நம்ம அவங்களுக்கு சரியான பதில் நம்ம கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, ஜெர்மனி, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இங்கேருந்தெல்லாம் நிறையா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா நான் யூடியூப்லேயும் வீடியோ பதிவு பண்ணணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா மேட்சஸ் ஃபுல்லாக 1 இயருக்கு உண்டான இந்தியா மேட்ச் பூராமே நான் வீடியோ பதிவு பண்ணி போடுறேன். அது ஒன் டேயாக இருந்தாலும் T20 இருந்தாலும் டெஸ்ட் மேட்சாக இருந்தாலும் வீடியோ பதிவு பண்ணி போடுறேன். அதே மாதிரி IPLயில் பார்த்திங்கன்னா எல்லா மேட்சும் போடுறோம். போன வருஷம் கூட ஒரு 7-8 மேட்ச் நான் பதிவு பண்ண முடியல. ஏன்னா அந்த டைம் வந்து சம்மர் டே சம்மர் வர டைம்னால நம்ம எங்கிட்ட வரும் அப்படிங்கிறனால அது வந்து பதிவு பண்ண முடியலை. இருந்தாலும் நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு அதிகமாகிருச்சு. எனக்கு டைமே கிடைக்கல. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த